ஹாய் ஹலோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ராகி முறுக்கு தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பொட்டுக்கடலையை வந்து நான் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக பொடிச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இது எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் எல்லாத்தையுமே அளந்துக்கலாம். 3 கப் அளவு ராகி, அதே கப்பில் அரை கப்பு அளவு அரிசி மாவு, உப்பு, மிளகாத்தூள், ஓமம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சூடாக இருக்கிற எண்ணெயை ஒரு சட்னி கரண்டியில் நான் ஊற்றிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நமக்கு தேவையான அளவு ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்தால் எண்ணெய் குடிக்கும், ஹார்டாக இருந்தால் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா முறுக்கச்சில் போட்டு நம்ம இந்த மாதிரி ஜல்லி கரண்டிலையும் சேர்த்து இது பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட எண்ணெய் கவரு இல்லை துணி ஏதாவது இருந்தால் அதில் வந்து இந்த மாதிரி புழிஞ்சிட்டு ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சூடாக இருக்க எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் போட்டு நம்ம திருப்பி போட்டு எடுக்கப்புறம் ஒரு சைடு கொஞ்சம் சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு அந்த சைடு சலசலப்பு அடங்கினதும் இறக்கிட்டோன்னா சூப்பர் டேஸ்டியான ராகி முறுக்கு ரெடி.